ஹலோ ஆல் அஸ்ஸலாமு திஸ் இஸ் தஸ்லி. வெல்கம் டு மை சேனல் தஸ்லி கிரியேட்டிங். டுடே நம்ம த்ரெட் பேங்கிங்ல 13 தான் பார்க்க போறோம். 13ல வந்து ஒரு கங்கன் ஃபங்ஷனுக்குள்ள பேங்கிள் தான் பார்க்க போறோம். இதோட ட்ரெஸ் கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ வித் பிங்க். எல்லோ கலர் என்கிட்ட இல்ல. அதனால நான் பிங்க் கலர்ல செய்றேன். உங்களுக்கு எந்த கலர் இருக்கோ நீங்க அந்த கலர்லயே பண்ணிக்கோங்க. இந்த பேங்கிள் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு வந்து த்ரெட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு கட்டர், அப்புறம் வந்து ஒரு க்ளூ பென்னு, க்ளூ அதுக்கப்புறமா ஒரு செட் ஆஃப் பேங்கிள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் மூன் ஸ்டோனு, அதுக்கப்புறம் ரவுண்ட் ஸ்டோனு, அதுக்கப்புறம் லீஃப் டிசைன் ஸ்டோன். இது மட்டும் தான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து நான் ஒரு செட் அப்படிங்கிறனால எனக்கு இதுவே போதும். உங்களுக்கு 2 செட்டா இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாரி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துரலாம். எப்பவும் போல வந்து பேங்கிள தனித்தனியா பிரிச்சுக்கலாம். அதாவது 2 கட் பேங்கிளையும் 4 கட் பேங்கிளாவும் தனித்தனியா பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் த்ரெட்ட வந்து இந்த கார்ட்ல ராப் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம பிரிச்சு வைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ராப் பண்ணையில ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரிச்சு வைக்கிறோம். உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியா இருக்கோ நீங்க அந்த மாரி கூட செஞ்சுக்கோங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இந்த மாரி ராப் பண்ணையில நூல் அறுந்து அறுந்து வருதுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த மாரி நான் அறுந்து வரையில கொஞ்சம் லேசா என்னோட விரல்ல கம்மு யூஸ் பண்ணிட்டு, அத நான் ராப் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஆனா அது வந்து தப்பான விஷயம். அத பண்ணாதீங்க. ஏன் அத சொல்றேன்னா, நூல் வந்து ஒட்டக்கூடிய ஒண்ணுங்கிறனால டக்குனு ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதனால பிரிச்சு பேங்கிள்ல ராப் பண்ணையில கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. ஃபிளாட் பேங்கிள் எதுக்கு யூஸ் பண்றது? ரவுண்ட் பேங்கிள் எதுக்கு யூஸ் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிளாட் பேங்கிள் வந்து கஸ்டமைஸ் பண்ணையில, இப்ப நேமோ, டேட்டோ கஸ்டமைஸ் பண்ணையில நமக்கு ஃபிளாட் பேங்கிள் கரெக்ட்டா இருக்கும். ரவுண்ட் பேங்கிள் வந்து அதிகமா ரெகுலர் யூஸ்க்கு. அப்ப நம்ம அது 1, 2 அந்த மாரி தானே போடுவோம். இப்ப காலேஜுக்கா இருக்கட்டும், ஸ்கூலுக்கா இருக்கட்டும், ஆஃபீஸ்க்கா இருக்கட்டும், இப்போ 1, 2 தான் நம்ம போடுவோம். அந்த மாதிரி இருக்கையில அந்த டிசைன் செய்யும்போது நீங்க வந்து ரவுண்ட் பேங்கிள் யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி கஸ்டமைஸ்டுக்கு இந்த ஃபிளாட் பேங்கிள் தான் பெட்டர் என்ன கேட்டா. ஏன்னா ரவுண்ட் பேங்கிள்ல அந்த அளவு ஷேப் குடுக்காது. இப்ப ஃபிளாட்டா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம நேமோ, இல்ல டேட்டோ ஏதோ ஒண்ணு அதுல நம்ம எழுது எழுதி தானே பண்ணுவோம் க்ளூ வச்சு. ஸோ அப்ப அது வந்து உங்களுக்கு கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா அமையும். அதுக்காக தான் நம்ம வந்து இத சொல்றது. கண்டிப்பா நான் வந்து பிரைடல் பேங்கிள் செட் செய்யயில ம். உங்களுக்கு நான் ஃபிளாட் பேங்கிள்லாம் அதுல நேம எழுதி காட்டுறேன். ஏன்னா நமக்கு பிரைடல் பேங்கிள்லாம் ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். நமக்கு ஆர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமே அதுல பிரைடலுக்கு குடுக்குறது தான். மத்தபடி ரெகுலர் யூஸ் கூட அதிகமா நம்மகிட்ட வராது. அதனால நான் உங்களுக்கு அத கண்டிப்பா செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறமா எப்படி பிசினஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே கேட்குறீங்க. பிசினஸ் வந்து நம்மளுடைய திறமையில சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இத நான் ஏன் சொல்றேன்னா பிசினஸ் வந்து எல்லாராலயுமே பண்ண முடியாது. நம்ம அக்கம் பக்கம் மட்டும் குடுத்தா போதுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது மட்டுமே நம்மளுக்கு ரீச் ஆகாது. இப்ப சோசியல் மீடியால போட்டா அது ரீச் ஆகுமா? அது ரீச் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஏன் இது சொல்றேன்னா, இதெல்லாம் நான் அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணணும். இத தவிர்த்து நமக்கு வேற வழி இருக்கா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இருக்கு. நம்ம நியர்பைல உள்ள இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அங்க குடுத்து நம்ம ஆஃபர் பண்ணலாம். அதாவது இந்த பேங்கிள் வந்து நான் பெர்ஃபெக்ட்டா செய்வேன். நீங்க ஆர்டர்ஸும் எடுத்து குடுங்க. உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும், எனக்கும் ப்ராஃபிட் இருக்கும். அப்படிங்கிற ஒரு ஆஃபரும் நமக்கு அவங்களுக்கு நம்ம பண்ணுனோம் அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த விஷயத்த இப்போ வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மெஹந்திக்கே நான் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். நான் மோஸ்ட்லி ரீசெல்லர்ஸ் வந்து ஒரு ஒரு 10 ரீசெல்லர் கிட்ட புடிச்சு வச்சிருக்கேன். அவங்க குடுக்குற ஆர்டர்ஸ் தான் எனக்கு கஸ்டமர்ஸும் இருக்காங்க. பட் ரீசெல்லர் ஆர்டரும் இருக்கு. ஸோ நம்ம வந்து ரீசெல்லர் வந்து புடிக்கிறனால என்ன ஆகுதுன்னா, நமக்கும் ப்ராஃபிட் வருது, அவங்களுக்கும் ப்ராஃபிட் வருது. அந்த கஸ்டமர் கிட்டயும் நம்ம செய்ற அந்த ப்ராடக்ட் போய் சேருது. அப்ப 3 பேருமே இதுல வந்து பலனடைறோம். இதுதான் வந்து பிசினஸோட ட்ரிக்ஸு. சரி, இப்ப நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போலாம். இன்னைக்கு நான் வந்து இந்த 2 கட் பேங்கிள்ல ஒரு லோட்டஸ் டிசைன் தான் கிரியேட் பண்ண போறேன். அது வந்து ரொம்பவே ஈஸி தான். நான் உங்களுக்கு இதுலயே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வந்து OXV ஷீட்லயும் பண்ணலாம். அது 2 வேல பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு நான் இதுலயே வந்து பண்ணிட்டேன். இப்ப உங்களுக்கு டவுட் கூட வரலாம். அதிகமா க்ளூ அப்ளை பண்ண வேணாம்னு சொன்னீங்களே, நீங்களே பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆ கிளிப் ஸ்டோன் கொஞ்சம் நிக்கணும்ல. நான் வந்து 7000 க்ளூ யூஸ் பண்ணோம்னா, அது டக்குன்னு நின்றும். இது கொஞ்சம் எடுத்து எடுத்துட்டு வரனால டென்ஷன் ஆகுது. எனக்கே டென்ஷன் தான் ஆகுது. நீங்களும் கொஞ்சம் பொறுமையாவே பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
இப்ப வந்து நான் இத ஃபுல்லாவே ஓரளவு முடிச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது நான் வந்து 3 கிளிப் ஸ்டோன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் ஃப்ளவர் மாரி இருக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு நீங்க வந்து 5 கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பேங்கிள்ல இதுதான் பிளேஸ் இருக்கு. கொஞ்சம் தானே இருக்கு. 2 கட் பேங்கிள்ங்கும்போது ஓரளவு தான் நம்மளுக்கு கிடைக்கும். 1 கட் பேங்கிள்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுல நம்ம வந்து ஃபுல் லோட்டஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து 1K வரதுக்கு இன்னும் 24 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 1K அடிச்சதும் இதுவரைக்கும் நம்ம கிவ் அவே ப்ளஸ் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து மெஹந்தி காம்படிஷன் நடக்குது. மெஹந்திக்கு மட்டும் இல்ல, இன்னும் ஆரி ஒர்க் ப்ளஸ் நெறைய காம்படிஷன் நடக்க போகுது. ஆன்லைன் கிடையாது. எல்லாமே ஆஃப்லைன் தான். இந்த காம்படிஷன்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு டிஎம் பண்ணுங்க. இப்போ இதுல ஒரு லோட்டஸ் டிசைன் கிரியேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு க்ளூவா இருக்கனால அது லோட்டஸ் மாரி தெரியாம இருக்கலாம். காய வச்சு நான் காட்டுறேன். கண்டிப்பா அது லோட்டஸ் தான் நம்பிருங்க. ஆனா இந்த லோட்டஸ் டிசைன் கிரியேட் பண்ணையில இந்த சைடுல, அப்புறம் மேல வச்ச கிளிப் ஸ்டோன்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து எடுத்துட்டு வருது. ஸோ உங்களோட கை மட்டும் அதுல பார்த்து கொஞ்சம் இடிச்சிடாம, அத கரெக்ட்டா மேனேஜ் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப பாருங்க 4 கட் பேங்கிள் வந்து எந்த டிசைனும் பண்ணாம இருந்தாலே நடுவுல போட்டாலே நல்லா தான் இருக்கும் டிசைன் கிரியேட் பண்ணி. ஆனா இத சும்மா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளா ஆ ரவுண்ட் கிளிப் ஸ்டோன்ஸ் மட்டும் 3, 3 அங்கங்க ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்டின்னா நீங்க பண்ணிக்கங்க. இல்லன்னா கூட விட்டுறலாம். நெக்ஸ்ட் பேட்ச் பேங்கிள் கிளாஸ் வந்து ஜூன் 15க்கு மேல ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் கிளாஸ் தான். இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்டின்னா 399 மட்டும் தான். வித் கிட்டோடயே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஸோ இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும், இல்ல வந்து உங்களுக்கு த்ரெட் பேங்கிள் கிட் வேணும் அப்டின்னா, மறக்காம ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. இந்த டிசைன் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, நீங்க இதே பண்ணுங்க. புடிக்கல அப்டின்னா, உங்களுக்கு எத மாரி புடிச்சிருக்கோ நீங்க அந்த மாரி கூட பண்ணிடுங்க. ஒரு வழியா கிளாஸ் 13 முடிச்சுட்டோம். இன்னும் 2 கிளாஸ் மட்டும் தான் பேலன்ஸ். அ மெஹந்தியில மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஆரி ஒர்க்ல எக்ஸாம் கிடையாது அப்படிங்கிறது விஷயத்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.